இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான எம்மியான சாக்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்கோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர், 1 டம்ளர் அளவுக்கு சில்டு மில்க், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறமா வந்துட்டு இது வந்து காஃபி சாக்லேட், 2 காஃபி சாக்லேட் எடுத்திருக்கேன், 2 டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். மஞ்ச் வந்து ஆப்ஷனல் தான், சும்மா மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். காஃபி சாக்லேட்டை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு ஃபுல் காஃபி சாக்லேட்டாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு வந்து மில்க் வித் காஃபி சாக்லேட் தான் கிடச்சிது. ஸோ இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முழுசாக போட்டால் வந்து உடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாக்கோ மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக காஃபி சாக்லேட்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் காஃபி சாக்லேட் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். பால் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கூடமே நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி சில்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டியான ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ 2 டார்க் சாக்லேட் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். இல்லைனா இதை வந்து மெல்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் 2 டார்க் சாக்லேட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் அடித்து எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான சாக்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிவிட்டு இதை மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறோம். சாக்லேட் சிரப் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டார்க் சாக்லேட் ஒரு பீஸ் அளவுக்கு போட்டால் கூட போதும். அந்த ஹீட்லேயே அது வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் அந்த சிரப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளாஸில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கும்போது அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்கோ மில்க் ஷேக்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல, டெம்ப்டிங்காக இருக்குது, இப்போவே குடிக்கணும் போல ஆசையாக இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப்பும் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட அது மேலே போட்டுக்கலாம். நான் சும்மா டெக்கரேஷனுக்காக ஒரு வேஃபர் பிஸ்கட் மட்டும் மேலே வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சாக்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லோரும் குடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. Thank you for watching.